சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். குப்பை இல்லாத நம் தேசம் மாறுவதற்கே போட வேண்டும் பெரும் கோஷம். கத்தி கத்தி உரைத்தாலும் புத்திக்கு எட்டினால்தான் சரியான இடத்தில் குப்பை கொட்டும் முறை இங்கு பிறக்கும். ஏனென்றால் அமைதியாக இருங்கள் என்பதை சொல்வதற்கே பெரும் அலைபேசிகள் தேவைப்படும் தாயகமாக இது மாறிவிட்டது. பொறுமை காத்து கொண்டு இருங்கள் என வாய் முடங்கி சொல்ல முடியாத நிலையில்தான் ஒலிபெருக்கி இங்கே உதயமாகிவிட்டது. ஏனென்றால் யாரும் பிறர் சொல்லை கேட்கும் நிலைமையில் இல்லாத நிலைமைக்குள் இறங்கிவிட்டதால் இதுபோல் நிலைமைகள் நம் தாயகத்தை தொற்றிக்கொண்டு விட்டது. பிரித்தாலும் தன்மை மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என்ற வார்த்தைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் இங்கே அதை சரியான முறைப்படுத்தும் பக்குவம் இல்லாததால் எங்கும் குப்பைகள் மயங்களாக மாறிக்கொண்டிருக்கும் நம் தேசம் என்று மாறுமோ அதில் கேள்விக்குறிகள் அமர்ந்து விட்டது. ஏனென்றால் நானும் நீங்களும் வீதியெங்கும் காணும் கோலங்கள்தான் ஆங்காங்கே மக்கும் தன்மைகள் உடையவைகளும் மக்காத தன்மைகள் உடையவைகளும் இணைந்து இருக்கும் காட்சிகள். இந்த காட்சிகளின் வாயிலாக என்ன உணர்கின்றோம்? நம்மை நாமே பின்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சிகள் தூய்மைகள் முதன்மை பெறுகின்றது. அந்த தூய்மையில் இருந்து நாமே நம்மை சரிபடுத்தி கொள்ளாமல் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என எண்ணி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வீதி எங்கும் குப்பைமயமாக்கி இதில் இருந்து மாறுதல் என்று காணுமோ அன்றே நாட்டின் வளர்ச்சி முதலடி எடுத்து வைக்கும். சிறந்த முறையில் அதுவே நம்மை வழிநடத்தும். அந்த தேசமே முன்னேறப்பட்டதாக உருமாறும். இந்த நிலைமைக்குள் நம்மை நாம் ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் குப்பையை எங்கும் வீசாமல் அதற்குண்டான இடங்களில் அதை சரிவர பயன்படுத்தும் முறையை கற்றுக்கொண்டால் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் நமக்கும் பங்குண்டு. இந்த பதிவு